தெளிவரவே அறிந்திடுதல் தெளிவுதர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களொன்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வரும் மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 159வது நிகழ்வாக இந்த மாலையிலே ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் நான் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஜூம் அரங்கில் என்னோடு இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் யூடியூப் நேரலையிலே பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பாரதி அன்பர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகின்றேன். இந்த பாடலுடைய தலைப்பு மனப்பெண். இதுல போன முறை இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய இனிய நண்பர் பள்ளி தோழர் டாக்டர் சிபி வாசுதேவன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கான பதிலை வாவேசு அடுத்த வாரம் சொல்வார் என்று சுந்தரராஜன் முடித்தார். எனவே அது ஒரு பணி இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு தான் மேலே செல்ல வேண்டும். இப்ப இந்த மனப்பெண் அது போல எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். அவர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருவார். 158 கேட்டிருக்கக்கூடியவர். அவர் போன முறை இந்த 4 கடைசியா இருந்த 4 நிறைய கேட்கனால 4 வாரமும் தொடர்ந்து கேட்டேன். மிக சிறப்பாக இருந்தா. நான் எனக்கு ஒரு கேள்வி நீங்க சொல்லணும், அதுக்கு பதில் சொல்லணும். பாரதியார் ஏன் மனத்தை பெண்ணாக உருவகிக்கிறார்? மனப்பெண் என்று ஏன் போடுகிறார்? பெண்ணுக்குதான் இத்தனை இதெல்லாம், இந்த கோலாகலங்கள், இந்த குறைபாடுகள் எல்லாம் பெண்ணுக்குதான் இருக்கிறதா என்று அவர்கள் கேட்டார்கள். ஆக இதுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னேன் இதை ஆரம்பிக்கும் போதே. ஆகவே நம்ம இன்றைக்கு பார்க்கும்பொழுது இந்த 2 விஷயத்தை ஆரம்பத்துல பார்த்துடலாம். அது எந்த இடம் என்று சொன்னால், தன்னை அறியாய் ஜகத்தெல்லாம் தொலைப்பாய் என்று ஒரு பதிப்பிலே இருக்கிறது. தன்னை அறியாய் ஜகத்தெல்லாம் தொலைப்பாய் லை அப்படி ஒரு பதிப்புல இருக்கு. தொலைப்பாய் என்றால் நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னு. தொலைப்பாய்னா என்ன பொருள் என்று சொன்னால், உள்ளே விஷயங்களை தேடி அலைவது, தொலைக்கிறது. ஏண்டா தொலைக்கிற அப்படி கேட்கல. அதாவது உள்ளே ஆழ்ந்து சென்று பார்ப்பது, தொந்தரவு செய்து தொலைக்காத. ஏண்டா தொலைச்செடுக்கிறான். நீங்க சாதாரணமா கேட்டிருக்கலாம் அந்த வார்த்தையை, தொலைச்செடுக்கிறான்னு. எனவே அவர் சிபி வாசுதேவன் அவர் குறிப்பிட்டார்கள், இவனுக்கு தன்னையே தெரியல, தன்னை அறியாதவன் என்றாலும் புறத்திலே இருக்கக்கூடிய ஜகத்திலே தொலைத்து அறிய செல்கிறான். தொலைப்பாய், எல்லாத்தையும் தொலைத்து இது என்ன அது என்ன ஆராய்ந்து உள்ளே சென்று வானம் எப்படி இருக்கிறது, மண் எப்படி இருக்கிறது, இதை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனா ஒன்னை பற்றி நினைக்கல. அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல அகம் புறம் என்ற 2 நிலையிலே இத புறத்திலே அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள், அகத்தை பற்றிய ஆர்வம் இல்லை என்று. எனவே அவர் தொலைப்பாய் என்பதிலே சொன்னார். அதுவும் சரிதான். ஏன்னா சில பதிப்புகள்ல தொலைப்பாய் இருக்கிறது. ஆகவே அவருக்கு ரொம்ப நன்றி, இதை சுட்டி காட்டியதற்கு ரொம்ப நன்றி. அதுல இன்னொரு நன்றி என்னன்னா, கவனமுடன் பாரதி பாடல்களை படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அன்பர்கள் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு இன்னொரு பெரிய மகிழ்ச்சி. ஆகவே தொலைப்பாய் என்பது சரிதான். அந்த 2 தொலைப்பாய் என்று இருக்கிறது, இன்னொன்னு தொலைப்பாய் என்று நான் சொன்னேன். இந்த 2 விதமான பதிப்புகள்ல நான் தொலைப்பாய் என்று எடுத்துக்கொண்டக்கூடிய காரணம் என்னன்னா, 2த்துக்கும் பொருள் இருக்கிறது. ஆனாலும் தொலைப்பாய் என்று நான் குறிப்பாக சொன்னது என்னன்னா, தொலைப்பாய் என்பது உள்ளே துளைந்து பார்ப்பது, உள்ளே நுழைந்து பார்ப்பது, தேடி பார்ப்பது, ஆய்ந்து பார்ப்பது, அறிய செல்வது எல்லாம் தொலைப்பாய். ஆனா நான் எதை தொலைப்பாய் என்பதை சிறப்பாக கருதினேன் என்று சொன்னால், இப்படி தன்னை அறியாமல் நீ யூ ஆர் நாட் ஃபுல்லி எக்யூப்ட், தன்னையே அறியாத நிலையிலே நீ மற்றவற்றை தேடி தேடி பார்த்து இந்த ஜகம் எல்லாத்தையும் தொலைத்து விட்டாய். யூ ஆர் லாஸ்ட். இந்த ஜகத்தினுடைய அருமையான செய்திகளை எல்லாம் நீ தொலைத்து விட்டாய் என்ற பொருளிலே நாம் எடுத்து செல்லலாம் என்று அதை அப்படி சொன்னேன். ஆக 2மே சரிதான். தொலைப்பாய் என்றும் தொலைப்பாய் 2 பொருளும் வைத்துக் கொள்ளலாம். தொலைப்பாய் என்று சொன்னால் அது ஒரு 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 பயணம், தேடுதலாகிய பயணம், அதை குறிக்கிறது. தொலைப்பாய் என்று வைத்துக் கொண்டால்
லூசிங், தொலைப்பா என்று வைத்துக் கொண்டால், தி எண்ட் ஆஃப் தி வாயேஜ் ஆர் எண்ட் ஆஃப் த டிராவல் ஆர் த டெஸ்டினேஷன் என்ன, கடைசியில எல்லாத்தையும் தொலைச்சிட்ட. நீ உன்னுடைய அறியாமை என்பதையே அளவுகோலாக வைத்துக்கொண்டு அதை போய் பார்த்தா எப்படி முடியும்? ஆகவே அது முடியாது. அப்போ இந்த விஷயத்தை பாரதி சொல்றான், தன்னை அறியாய் சகத்தெல்லாம் தொலைப்பாய் என்று சொல்கிறார். அது என்னுடைய பதிலாக நான் சொல்கிறேன். மறுபடியும் வாசுதேவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை புலப்படுத்திக் கொள்கிறேன். இப்ப இன்னொரு விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னா, இந்த மணப்பெண், அது எங்க எழுதி வச்சிருக்கேன், மணப்பெண் என்று கேட்டிருக்காங்க. இதுல இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா, மணப்பெண் அப்படிங்கிற போதே இதை நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன மறுபடியும் கிளாரிபிகேஷன் சொல்றேன். மணப்பெண் என்பது இந்த ஓமை அணி, உருவக அணி என்றெல்லாம் சொல்வார்கள். மணப்பெண் என்று சொன்னா மனம் போன்ற பெண், மனமாகிய பெண் என்று சொன்னா அது உருவகம் பண்ணுகிறது. அது எப்பவுமே பண்றாங்க அந்த உருவகத்தை. இந்த மனமே கேள், நெஞ்சோடு கிளத்தல் என்று சொன்னேன். முதல்ல ஆரம்பிக்கும் 4 வாரங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கும் பொழுது நெஞ்சோடு கிளத்தல் என்ற ஒரு விஷயத்தை சொன்னேன். இதுக்கு என்ன பின்னணி என்று சொன்னால், இப்ப நெஞ்சம் பேசுமா? இப்ப அந்த காலத்துல நம்ம இலக்கியத்திலே பல தூது, மேக விடு தூது, மேக சந்தேசம், காளிதாசனுடைய அற்புதமான மேக சந்தேசம். மேகத்தை தூது விட்டார்கள், அன்னத்தை தூது விட்டார்கள், கிளியை தூது விட்டார்கள். இன்னும் கேட்டா ஒரு தூதுங்கிற ஒரு பெரிய ஒரு நூல், அதுல பல கலெக்ஷன் இருக்கு. அதுல புகையிலை தூதுன்னு ஒண்ணு இருக்கு. அதை புகையிலையை தூது விட்டான. அப்ப நான் சொன்னேன், புகையிலை தூ என்று சொல்லுவார், தூ என்று விடுவார்கள், இவன் தூது விட்டுருக்கா. அப்படி அது மாதிரி தமிழ் விடு தூது. இருந்தமிழே உன்னால் இருந்தேன், அருந்தமிழே அருந்தமிழ் ஆனாலும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய இந்த பாடெல்லாம் இருக்கிறதே, அந்த தமிழ் விடு தூதுல இருக்கக்கூடிய உவேசா அவர்கள் அதை பதிப்பித்தார்கள். அதுல முக்கியமான குறிப்பு என்னன்னா, தமிழ் விடு தூது அவருக்கு யார் கொண்டு வந்து கொடுத்தாருன்னு தெரியல. அவர் அந்த ஏட்டு சோடை வைத்துட்டு போயிட்டாராம். ஒரு கும்பகோணம் கல்லூரியில் இருக்கும்போது தியாகராஜ செட்டியாருக்கும் தெரியாது யார் வந்தாங்கன்னு. பார்த்தா தேடிக்கொண்டிருந்த தமிழ் விடு தூது ஏட்டுச்சோடி இருக்கிறது. மிகவும் நன்றி சொல்றதுக்கு ஆளு கிடைக்கலன்னு புலம்பினர். அப்படி தமிழ் விடு தூது, இப்படி பல பேர் தூது விடுகிறார்களே, அதெல்லாம் பேசுமா என்று கேட்டால், அதுக்கு தொல்காப்பியத்திலே ஒரு இலக்கணம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, கேட்குன போலவும், கேட்குன போலவும், கிழக்குன போலவும், இயங்குன போலவும், இயற்றுன போலவும், அக்ரிணை மருங்கினும் மறையப்படுமே என்று தொல்காப்பியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அக்ரிணை பொருளை அது கேட்பது போலவும், அது நீ கேட்டு கிளர்ச்சி அடைந்து உணர்ச்சியோடு அது ரியாக்ஷன் கொடுக்கிறது போலவும், அது இதை கேட்டு செயல்பாட்டில் இறங்கி தூது போன்னு சொன்னா தூது போறது போலவும், இப்படி இயற்றுன போலவும், வேற ஏதோ செய்தல் போலவும், இதெல்லாம் இலக்கியத்திலே காமன். இதுல ரொம்ப அருமையான இடம் அப்படின்னா, ஆண்டாள், ஆண்டாள் பாசுரத்துல வருது. ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில வருது, மிழற்றி மிழற்றாது வேங்கடவன் வர கூவாய் என்று சொல்லுவாள். கிளிகிட்ட பேசுறா, போய் சொல்றது, குயில்கிட்ட பேசுறது, இதெல்லாம் ஒரு காலம். ஆகவே இந்த ஃபார்மட், மணப்பெண் என்று அவர் சொன்னது பெண்ணாக உருவகித்து பேசியது. அது பெண் என்பது ஒரு ஒரு அடையாளம், ஒரு முகவரி, ஒரு முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்கிறார். அப்போ நான் போன முறை அதை மறுபடியும் அதை கொஞ்சம் விவரமா சொன்னேன். என்னன்னா, அந்த பெண் என்பது கூட பாரதி எல்லாத்தையும் சக்தியா தான் பார்த்தான். இன்னும் கேட்டா பாரதி பேசுகிற இடத்துல சொல்கிறான், ஒரு உடலிலே சிவம் என்பது ஜடமாக இருக்கிறது, சக்தி என்பது இயங்க வைக்கிறது. ஆகவே ஒருவனை மனம் இயங்க வைக்கிறது. மனம்தான் பெரிய இலக்கியங்கள் எல்லாம் பேசுகின்றன. நானும் குறிப்பிட்டிருக்கிறேன், ஒருவனை தீமை செய்ய வைப்பதும் நன்மை செய்ய வைப்பதும் ரெண்டுமே மனம்தான். எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். நன்மைக்காக மனம் திருந்தணுங்கிறான், மனம் திருந்த வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மனத்தால் தான் செய்ய வேண்டும். நீ மனத்தை விட்டுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது ஃபைனல் மனோ நாசம் என்று சொல்லக்கூடிய நிலை. மனோ வாக்கு காயம் எல்லாவற்றையும் துறக்கின்ற நிலை, அது வேற. ஆனா தத்துவத்தினுடைய முதல் நிலையில இருக்கக்கூடியது, வாழ்க்கையிலே உடலையும் உயிரையும் நெருப்படுத்தி சொல்ல வேண்டியது என்ன என்று சொன்னால், இந்த மனத்தை அடக்கும். அதான் சித்தர்கள் சொல்லு. சித்தர்கள் எப்பவுமே இந்த விஷயத்துல ரொம்ப மிக அருமையாக குறிப்பிடுவார்கள். ஆகவே அதை நாம் பார்க்க வேண்டும். அதுல இது நான் சொல்லி கேளுங்கிறான். எல்லா மனத்தையும் அடக்க வேண்டும் என்பதுதான் நம்ம நாட்டுல தத்துவங்கள் சொல்வது. ஈனமாகிய
கவலையை நீக்கி ஐம்பொறியினில் இணங்காமல், ஈனமான கவலை அது நீக்கி ஐம்பொறியினில் இணங்காமல் தானமொத்து நான் சொல்மொழி கேட்டு நீ சரியென்று மகிழ்வாயே என்பது இலக்கியம் பேசிக்கொடு நில. மனத்தை செம்மைப்படுத்த மனத்திடமே சொல்ல, மனமே இதை கேள். அப்ப என்னன்னா, பாரதிக்கு முன்னால் பல பேர், பத்திரகிரியார் பேசுகிறார், பட்னத்தார் பேசுகிறார், பிரபுலிங்க லீலை பேசப்படுகிறது, சிவஞான போதம் பேசுகிறது, ஔவையினுடைய குரல் பேசுகிறது. இது மாதிரி பல பேர் பேசியிருக்கிறார்கள். அட்ரஸிங் தி மனம் திருவாசகம் பேசுகிறது. தேவாரம் திருமுறை காரைக்கால் அம்மையார் பேசியிருக்கார். தேவாரத்தினுடைய, அதாவது காரைக்கால் அம்மையார் தான் உங்களுக்கு சொல்றேன், காரைக்கால் அம்மையார் தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும். 11வது திருமுறையில வந்தாலும் கூட அவர்கள் தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். காரைக்கால் அம்மையார் பாடினது பிறகுதான் அதை பார்த்துதான் பதிகமே பாட தொடங்கினார்கள். பின்னால் வரக்கூடிய ஞானசம்பந்த பெருமான், அப்புறம் அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார், அத்தனை பேரும் அதை பார்த்து தான் பாடினார்கள். ஏன்னா அவர்கள் சொன்ன அந்த விஷயம் தான் காரைக்கால் அம்மையாரே மனம் பற்றி பாடுகிறார். மனமே கேள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இது ஒரு தத்துவார்த்தமா பார்க்கும்போது ஒரு சிக்கல் இருக்கிறது. இந்த மனம் என்பதை ஏன் இப்படி மாற்றி சொல்ல வேண்டும்? மனத்துக்கு கிட்ட போய் சொல்லி என்ன சொல்றது? இது எல்லாரும், ஃபார் எக்ஸாம்பிள், திவ்ய பிரபந்தத்துல பார்த்தா திருமழிசை ஆழ்வார் சொல்லுகிறார் ஒரு இடத்துல, நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அது பூரா பாட்டு ஞாபகம் இல்லை, அதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன். அர்ஜுனன் தேர்தட்டிலே நிற்கிறான், உங்களுக்கு தெரியும். இறைவன் அருகே நிற்கிறான், கீதையின் நாயகன் நிற்கிறான், சொல்றான். அப்ப என்ன சொல்றான்னா, முதல்ல அர்ஜுனன் நிஷாதோட யோகத்துல அந்த சந்தேகம், அர்ஜுனனுக்கு சந்தேகம் தான் வருது முதல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர், முதல்ல ஆரம்பம். கீதையினுடைய ஆரம்பம் அர்ஜுனனுடைய சந்தேக விளக்கம் தான் கீதை. அப்ப அதுல எழுதுவார், இந்த மனப்போரை, இது அர்ஜுனனிடம் இருக்கக்கூடிய மனப்போரை அழித்து அவனுடைய சினப்போரை தூண்டிவிட்டார். திருமழிசாழ்வோட அருமையான வரி, மனப்போர் சினப்போர் என்று எழுதுவார். அதுல அருமையா இருக்கும். அப்போ அர்ஜுனுடைய உள்ளத்திலே அந்த சினம் என்ற போர், சினம் கொண்டு போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை எப்படி ஏற்படுத்தினார் என்று சொன்னால், அவனுடைய மனப்போரை அடக்கினார். அந்த மனப்போருக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தார். என்ன மனப்போராட்டம்? அவனுக்கு மனப்போராட்டம், அதுதான் மனப்போர். ஆகவே இது மனத்தை பற்றி பல பேர் என்ன சொல்றது, எல்லா விதமான ஆங்கிள் இருந்து பார்த்தார். அதனால பாரதி என்ன நினைக்கிறான், இதை பற்றி தான் எழுத வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படி எழுதும்போது தன்னை அறியாய் சகத்தெல்லாம் தொலைப்பா என்பதும் சரியா இருக்கிறது, தொலைப்பா என்பதும் சரியா இருக்கிறது. இப்ப நம்ம கடைசியில பார்த்தது மறுபடி பார்த்துடுறோம். அதை ஒரு முறை ஸ்கிரீன்ல போய் அந்த லாஸ்ட் வெர்சஸ், கடைசியா இருக்கக்கூடிய ஒரு 10 வரிகளை, 10 அடிகளை நம்ம பார்க்கிறோம். இப்போ சகத்தின் விதிகளை தனித்தனி அறியாய், பொதுநிலை அறியாய், பொருளையும் காணாய். இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இன்னைக்கு. இப்ப 29, 30, 29வது அடி, 30வது அடி. சகத்தின் விதிகளை தனித்தனி அறிவாய், பொதுநிலை அறியாய், பொருளையும் காணாய். இது என்ன? இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இல்ல சில நேரம் யூ ஆர் மிஸ்ஸிங் தி ட்ரீ ஃபார் த வுட்ஸ் அண்ட் வுட்ஸ் ஃபார் த ட்ரீ என்று சொல்லுவார்கள். இதை நம்ம திருமூல சொன்னால், கல்லை கண்டால் நாயை காண, நாயை கண்டால் கல்லை காணம் என்று சாதாரண பழமொழியில விளக்கம் சொல்வார்கள். எப்படி ஒரு கல்லிலே அருமையா நாய் படைச்சிருக்கான், அருமையா சிலையில இருக்கிறது நாய் இருக்கிறது. அது நாயினை பார்க்கும்போது கண்ணுக்கு நாய் தெரியும் போது இந்த கல் மறைஞ்சு போயிடும். அதை கல் என்று பார்த்தா கல் தான் தெரியும், அதாவது பளிங்கு கல்லா, கருங்கல்லா, இல்லைன்னா சுண்ணாம்பு கல்லா என்பது அப்படி போயிடும். இதுக்கு திருமூலத்தோட உதாரணம் எப்படின்னா, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அப்படி ஒன்றை பார்க்கும்போது இன்று மிஸ் ஆகுது இல்லையா? ஒன்னத்தை பார்க்கும்போது இன்னொன்னு இருக்கும். ஐயா நீங்க எதிரில் வந்தீங்க சார், பார்க்கவே இல்லையா அப்படிமா இல்லையா? நம்ம பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கும்போது அதான் நான் சொன்னேன், ஏற்கனவே குறிப்பிட்டேன். அது பார்ப்பது என்பது மனதினுடைய நிகழ்ச்சி. இந்த மனம்தான் அனைத்துக்கும் பின்னணியாக இருக்கிறது. அந்த மனத்தை அது எங்கு செல்கிறதோ அந்த மனம், அதான் புலனை அறியக்கூடிய 6வது புலனாக பாரதி காட்டுகிறான் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அருமையான இடம் இந்த மனப்பெண் என்ற இந்த பாடல்ல, மொத்த பாடல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வைர மணி முத்தான தகவலாக, ஒரு உயர்வான கருத்து செறிவாக நீங்கள் எடுத்து செல்ல வேண்டியதுதான். ஐம்புலனுக்கும் புலனாக விளங்கக்கூடிய
அந்த மனமே என்று பாரதி பேசுகிறானே, அது புதுமையான இடம். வேற யாரும் சொல்லாத ஒரு மிக சிறப்பான செய்தியாக அது இருக்கிறது. எனவே அதை எடுத்துக்கொண்டு போனால், அப்போ இந்த மனம் என்ன செய்கிறது? பாக்குறது, எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது. ஒவ்வொன்னா பாக்குறது. இது எனக்கு தெரியுமே, இது தெரியும், அது தெரியும். அந்த காலத்துல ஒரு நகைச்சுவை ஜோக் ஒன்று, ஒரு தங்கவேலு அண்ட் அந்த லேடி பேர் மறந்து போட்ட நடிகை சுப்பலட்சுமி சம்படி, முத்துலட்சுமி, முத்துலட்சுமின்னு இவ சொல்லுவா, பூரி எப்படி பண்ணது ஏதோ கேட்பா. இவன் வந்து ஒரு இதை எடுத்துக்கோ, அதான் தெரியுமே. அப்புறம் மாவு எடுத்துக்கோ, அதான் தெரியுமே. இப்படி சொல்ல சொல்ல அதான், அதுக்கப்புறம் தெரியாது. ஆனா அதான் தெரியுமே, அதுதான் தெரியுமே. அப்ப நம்ம வந்து எதையும் வந்து நம்ம வந்து நம்ம மனத்தளவுல ஒரு அப்படி அந்த சர்ஃபேஸ் தெரிஞ்ச உடனே தெரியும் நினைக்கிறோம். இது மனத்தினுடைய இடர்பாடு. மனம்தான் அங்கே செலாவணி ஆகிறது. மனம் சொல்லுகிறது உனக்கு தெரிந்து விட்டதுன்னு சொல்றது. அப்ப நம்ம தெரிந்ததா நினைக்கிறோம். அதை தாண்டி இருக்கிறது சகத்தின் விதிகளை தனித்தனி அறிவாய், பொதுநிலை அறியாய். இதுல முக்கியமான செய்தி என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு 40 50 வயதான ஒரு மனிதனுக்கு பிறப்பு இறப்பு என்றால் என்ன என்று தெரியும், தனித்தனி தெரியும். செடி வீட்டுல பார்த்தா செடி இருந்தா அது அந்த செடி வளர்றது, அப்புறம் கீழே விழுறது. இன்னொரு பூச்சி போட்டு வாழ்க்கையிலே இந்த இறப்பு பிறப்பு ரெண்டும் இருக்கிறது தனித்தனியா தெரியுமா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் அது. ஆனால் இந்த இயற்கையில இது போல எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல. அது வந்து காலையில் சூரியன் உதிக்கிறது, மாலையில் மறைகிறது, இரவு சந்திரன் வருகிறது போகிறது. இது மாதிரி வந்து இயற்கை விதிகள், மழை, வெள்ளம், பஞ்சம் எல்லாம் இது மாதிரி வாழ்க்கை நியதிகள் எல்லாமே தனித்தனியா தெரிகிறது. ஆனா இவை எல்லாவற்றையும் பொதுநிலைப்படுத்தி இதனுடைய ஆற்றல் மிகுந்த ஒரு சக்தி இதை வெளிப்படுத்துகிறது, அது நம்மையும் காக்கிறது என்ற அந்த பொது விஷயத்தை மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்றேன், இந்த எத்தனை பிறவிகள், இதுல வந்து பட்டினத்தார் பாட்டு ஒண்ணு உண்டு, ரொம்ப அருமையான பாட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? பல பேர் தெரிஞ்சிருக்கலாம். அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னை எத்தனை எத்தனை ஜன்மமோ, மூடனாய் அடியேனும் அறிந்திலேன், இன்னும் எத்தனை எத்தனை ஜன்மமோ, என் செய்வேன் கட்சியே கம்பனே. இதுல எத்தனை எத்தனை இருக்கு? இன்னொரு வாட்டி படிக்கிறவன் எத்தனை எத்தனை இருக்கு பார்க்கணும். ஆக அத்தனை சொல்லியும் மனம் என்பது அடங்காமல் இருக்கிறது. பெரியவர்கள் இதை பேசியிருக்க, நிறைய பேசியிருக்கிறார்கள். நான் பல குறிப்புகளை பார்க்கும்போது இப்போ இந்த பாட்டுல வந்து, எனவே பாரதி முதல்ல வந்து இந்த மனத்தினுடைய இழிநிலையை குறிப்பிடுகிறான். அதன் பிறகு மனத்தினுடைய பிழைகளை குறிப்பிடுகிறான். அதன் பிறகு மனத்தினுடைய அறியாமையை குறிப்பிடுகிறான். ஒருவன் அறியாமையால் தவறு செய்கிறான். அது என்ன சட்டிலா சொல்றான் பாருங்க. அதாவது மனத்தோடு வாழ வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியாச்சு. இதே இந்த புளிய மரத்துல தான் தொங்கணும் பேய்க்கு அப்படின்னா, கொஞ்சம் நல்ல கிளையா பார்த்து செலக்ட் பண்ணி தொங்கலாம்ல. உடைஞ்ச கிளை வேண்டாம்ல, உடையாத கிளையா தொங்கலாம்ல. அது மாதிரி இந்த மனம் என்பதோட கூட உட்காந்துச்சு. அது மட்டும் இல்ல, பேயாய் உழலும் சிறு மனமே, பாரதி மனமெனும் பெண்ணு, மனமெனும் மனப்பெண் என்று ஏன் விழிச்சொல் கொடுக்குறாங்கிறது, விழிச்சொல் பல கொடுத்துருக்கான் பாரதி. பேயாய் உழலும் சிறு மனமே அப்படிமா. அது மாதிரி வந்து இந்த விஷயம் தெரியாத இந்த சென்றதினி மீளாது மூடரே அப்படின்னு ஒரு இடத்துல டைரக்டா, சென்றதினி மீளாது மூடரே. அது மாதிரி வந்து இன்னொரு இடத்துல, வாராய் கவிதையாம் மணிப்பெயர் காதலி, பெண்ணா உருவிக்கிறான். மனத்தை மட்டும் இல்ல, கவிதையை பெண்ணா உருவிக்கிறான் பாரதி. குயிலை பெண்ணாக பார்க்கிறான். அப்போ சக்தி உருவமாக பார்க்கின்ற காரணத்தினாலே மனத்தையும் இப்படி பார்க்கிறான் என்று கூட சொல்லலாம். இது கூட நான் சொல்றேன், மனத்தை ஏன் பெண்ணாக பாரதி பார்க்கிறான் என்று உங்களுக்கு தெரிந்தளவு எனக்கு எழுதி அனுப்புங்கள். குவியத்திலே நம்ம பிரசுரிக்கலாம், ஏன் பாரதி வந்து மனத்தை பெண்ணாக பார்க்கிறான் என்று. ஆக எனக்கு தெரிந்த இதை உங்களோட பகிர்ந்து கொள்ள, அவன் சக்தியாக பார்க்கிறான். அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றான். இந்த மனம் இத்தனை தூரம் செய்திருக்கிறது. இப்ப நம்ம பார்த்தா, நம்ம இப்போ இந்த நிறைவான நிலையில இருக்கிறோம், இந்த கடைசி ஸ்டான்ஸால இருக்கோம். இப்ப இந்த மனத்தோட சேர்ந்து வாழ வேண்டும்.
இது நமக்கு சரியா வேற ஒன்றும் கையில இல்லை, இதுதான் இருக்கு, இதை தான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அதை நம்ம தட்டி கொட்டி சரி பண்ணணும். அதை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். வேற ஒன்றும் கையில இல்லை. இந்த ஒரு ஓட்ட ரேடியோ தான் இருக்கு அப்படின்னா அதுல ஏதோ பேட்டரி கிட்டரி மாத்தி பார்த்து பண்ணணும். அது மாதிரி இந்த மனசுங்கிறது மோசமான விஷயமா இருக்கு, அதுக்கு ஒன்றும் தெரியல. அதை பத்தி அருமையா பாரதி சொன்ன விஷயம், மனம் என்ற ஊசல் ஆடுகிறது, இங்க போறது அங்க போறது, அலையிறது தெரியுது, சொன்னா கேட்கறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசோபீடியன்ஸ். ரெண்டாவது அதுக்காக சொந்த அறிவு கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது, மாதிரி தானாவும் தெரியாது, மற்றவங்க சொன்னாலும் தெரியாது, எதையும் கேட்கறது கிடையாது. இன்னொன்னு தெரிஞ்சே கேட்காத இருக்கு. இது தப்புன்னு தெரியுது, இருந்தாலும் அந்த இடத்துக்கு போறது என்ன ஆகும், பண்ண பரவாயில்ல. அப்போ ஆசை என்பது, இப்போ பாரதி என்ன நினைக்கிறான், இது எப்படிடா ஒடுக்குறது மனசை? ஏன்னா அதை சரி பண்ணி தான் கூட வச்சுக்கணும். இப்போ வீட்டுக்குள்ள செருப்பை வீட்டுக்குள்ள எடுத்துன்னு வரணும், வெளியில இருந்து அழுக்காயிருக்க, அதை வாஷ் பண்ணி தானே உள்ள எடுத்துன்னு வரணும். ஸோ மனத்தை பத்தி இவ்வளவு சொல்லியாச்சு. இப்ப லாஸ்ட் சான்ஸ்ல மனமே உன்னோடு நான் வாழ போகிறேன், உன்னை பத்தியே நினைச்சுருக்க, உனக்கும் இன்பம் கொடுக்க போகிறேன் என்று பேசுறான் பாரதி. அதுதான் நான் பார்க்க போறோம். அப்ப அந்த மனசை வாஷ் பண்ணி தானே உள்ள எடுத்துன்னு வரணும். இந்த மனத்தை எப்படி உள்ள கொண்டு வருது என்று பார்த்தால், சித்தர்கள் எல்லாம் அதை பத்தி பாடி இருக்கிறார்கள். அதுல ஒரு பாட்டு எனக்கு நினைவுக்கு வருகிறது. மனமெனும் மாடடங்கில் தாண்டவக்கோனே, முக்தி வாய்த்ததென்று எண்ணெயடா தாண்டவக்கோனே. இந்த தாண்டவக்கோனேங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். இது சினிமால கூட பயன்படுத்தி இருக்கிறார்கள், தாண்டவக்கோனே என்ற ஒரு இது பாடு. இது சித்தர் பாடல்ல வருது. இது ஏன்னா இதுல இந்த தாண்டவக்கோன்னா யாருன்னா, தாண்டவம் கோன்னா தலைவன் அர்த்தம். தாண்டவம் என்று சொன்னால் சிவபெருமான், அவருடைய தாண்டவம் இருக்கிறது இல்லையா, தில்லையில இருக்கிறார் தாண்டவம். எவ்வளவு இடத்துல வெவ்வேறு விதமான இடத்துல 16 இடத்துல வித்தியாசமான தாண்டவம் ஆடுகிறார். அதுவே ஒரு பெரிய சப்ஜெக்ட். அந்த தாண்டவத்தை எப்படி சிலையாக மாற்றிருக்கிறாள் என்பதெல்லாம் பல பேர் எழுதியிருக்கிறார்கள். பாஸ்கர தொண்டைமானவர்கள் பல கோவில் சிலைகளை பார்த்து எழுதியிருக்கிறார். ஆனந்த் குமாரசாமின்னு ஸ்ரீலங்கால இருந்து அப்புறம் லண்டன்ல செட்டில் ஆகி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ் ஆன் இந்தியன் கல்ச்சர் ஆனந்த் குமாரசாமி. அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இன்னும் இன்னும் கையை கால வச்சுன்னு ஒரு சிலை சரியாவே, இட்ஸ் நாட் சிமெட்ரிக். இப்போ ஐ எம் டாக்கிங் அபவுட் சம் 100 years பேக். த கிரேட் ஆனந்த் குமாரசுவாமி அவர்தான் சொல்றாரு, ஒரு எக்ஸிபிட் வச்சிருந்தா அப்பதான் சொல்றாரு, அவர் என்னது நடராஜர் சிலையை பார்த்து கோணல் மாடல இருக்குன்னு சொல்றியா, அட பாவி, இதுல எவ்வளவு தத்துவம் இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு பெரிய புக் எழுதுறாரு. 120 pages of book only on Nataraja and what is the Indian culture, Indian sculpt இந்த சிற்பங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பத்தி அவர் பேசுறார். அதான் தாண்டவக்கோன். அவங்ககிட்ட கேட்கிறான், மனமென்னும் மாடடங்கில் தாண்டவக்கோனே, முக்தி வாய்த்ததென்று என்னேடா தாண்டவக்கோனே. அது கேட்டார் ஒருத்தர், என்ன சார் இங்க போய் கேட்கறான் தாண்டவக்கோன் கிட்ட, என்ன தாண்டவக்கோன்னு ஒரு மாடு வச்சிருக்கான், அவன் காலை மேல தானே உட்காடுறான், அவன் சிவபெருமான் கையில மாடு இருக்கிறது, வாகனம் மாடு இருக்கு, அவங்ககிட்ட போய் மாடு கேட்கணும். சினமென்னும் பாம்பிறந்தால் தாண்டவக்கோனே, யாவும் சித்தி என்று நினையேடா தாண்டவக்கோனே. இதுல சிறப்பு என்னன்னா, நம்ம பின்னாடி நம்ம படிச்சதெல்லாம் பார்க்கும்போது பாரதியினுடைய சுயசரிதத்துல பாரதி சித்தர்களை பத்தி எழுதுகிறான், ஞானம் ஒரு சித்தன் என்று சொல்கிறான், சினத்தை பத்தி எழுதுகிறான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எப்படி சினத்தை அழிக்க வேண்டும் என்று எழுதுகிறான். சினம் என்ற பாம்படங்கில் இந்த சித்தர் பாடல்ல, அது பாம்பு மாதிரி. அப்ப என்ன சார் இது அது மாடு, நீங்க இது பாம்புங்கிறீங்க. மனம் என்னும் மாடு, இது சினமென்னும் பாம்பிறந்தால் அது தெரியாதனமா வரும் அது பாம்பு. ரெண்டாவது குண்டலினி சக்தியே பாம்பு மாதிரி மேல போறது அப்படிங்கிறாங்க. அதனால அது உள்ளுக்குள்ள போறது, ரைட் இன்டு த டீப் இன்டு த மைண்ட். இதெல்லாம் அடக்கிட்டு வெளியில வரணும் அப்படிங்கிறான். அப்போ பாரதி பாக்குறான், இதெல்லாம் எப்படி அடக்குறது, எல்லாம் அடக்கணும் இல்ல. அப்போ முக்கியமா பாரதி நினைப்பது என்ன என்று கேட்டால், அவன் சொல்லக்கூடிய விஷயம், இந்த பொதுநிலையை அறிய வேண்டும். சகத்தின் விதிகளை தனித்தனி அறிவாய், பொதுநிலை அறியாய் பொருளையும் காணாய். இதான் லாஸ்ட் முடிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்னா, தனித்தனியா இருக்கக்கூடிய விதிகள் பொதுவாக எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது என்று நினைத்தால் அப்பதான் நீ சரியாவ. ஸோ ஃபர்ஸ்ட் வாஷ் கொடுக்கறது என்ன அப்படின்னா, இது எல்லாம் ஒருமையில் இருக்கிறது உண்மை உணர்த்துக்கொள் மனமே, பிரிவினையை பற்றி எண்ணாதே, ஒன்றுபடக்கூடிய அந்த ஒருமை நிலை எண்ணிப்பார். அப்போதான் உனக்கு மனம் என்பது இது அடங்க வேண்டாம், செயல்பட வேணும். பாரதி ஸ்லைட்லி டிஃபரெண்ட் இந்த பாட்டுல. ஒவ்வொரு தத்துவ பாட்டிலையும் பாரதியினுடைய அப்ரோச் வித்தியாசமா இருக்கும். இப்போ பரசிவ வெள்ளத்துல சொன்ன அத்தனை விஷயமும் பாரதி இங்கே சொல்கிறான் என்று நினைக்க முடியாது.
இது இது வித்தியாசமான வேற ஒரு அப்ரோச். ஒரே விஷயத்தை பலவிதமாக பார்க்கிறான். எனவே மனமெனும் பெண், இந்த பெண்ணோடு பேசுகிறான், மனத்தை பெண்ணாக பார்த்து அதனோடு பேசுகிறான் என்ற அளவிலே நாம் இங்கே இந்த விளக்கங்கள் எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சகத்தின் விதிகளை தனித்தனி அறிவாய், பொதுநிலை அறியாய், பொருளையும் காணாய். அப்ப என்ன பொருள்? பொதுநிலை அறியவில்லை என்றால் பொருளை காண முடியாது. அப்ப அந்த பொருளை காண முடியாது என்பதற்கே ஒரு பொது பொருள் என்ன என்று சொன்னால், எந்த பொருளையும் சரியாக காண்பதற்கு பொதுமை நிலையை உணர வேண்டும். அது இருந்தா போறோம் என்று சொல்கிறான். அப்போ மேல வந்து பார்க்கும் பொழுது சகத்தினுடைய இயற்கையின் விதி இருக்கிறது. இந்த இயற்கை விதிகள்ல வந்து வாழ்க்கையினுடைய எல்லா உணர்ச்சிகளும் இதில் அடங்குகிறது என்று பேசுகிறான் பாரதி. அது ஒரு கட்டுரையில் நான் இருக்கக்கூடிய சில ஒரு கதை பகுதியை நான் படித்து காட்ட இருக்கிறேன். அதுல பாரதி என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், அதுல சொல்றான், இப்போ இந்த இந்த இன்னைக்கு பார்க்கக்கூடியதை பார்த்துடலாங்க. மனமெனும் பெண்ணே வாழினி கேளாய். அந்த இதையும் பார்த்துடலாம் சார், படிக்கல நம்ம ஸ்லைட்ல. இன்னைக்கு இதை பார்த்து முடிச்சிடணும். நீங்க நாம மனமெனும் பெண்ணே வாழினி கேளாய், நின்னோடு வாழும் நெறியும் நன்கறிந்திடேன். நின்னோடு வாழும், அங்க ஒரு மகர ஒற்று சேர்த்துக்கணும். நெறியும், நெறியும் அங்க ஒரு மகர ஒற்று. நன்கு அறிந்திடேன், தெரியல. இத்தனை நாட்போல், நாட்போல் என்பது நாள் போல், அது இணைப்பினாலே நாட் என்று வருகிறது. இத்தனை நாள் போல் இனியும் ஒரு மகர ஒற்று சேர்த்துக்கணும். நின் இன்பமே, உன்னுடைய இன்பமே விரும்புவன், விரும்புவேன் என்பது விரும்புவன் என்று வருகிறது. நின்னை மேம்படுத்திடவே முயற்சிகள் புரிவேன், முத்தியும் தேடுவேன். உன் விழிப்படாமல் என் விழிப்பட்ட சிவமெனும் பொருளை தினமும் போற்றி உந்தனுக்கு இன்பம் ஓங்கிடச் செய்வேன். இன்னொரு முறை படிக்கிறேன். மனமெனும் பெண்ணே வாழினி கேளாய், நின்னோடு வாழு நெறி நன்கு அறிந்திடேன். இத்தனை நாட்போல் இனியும் நின் இன்பமே விரும்புவன். நின்னை மேம்படுத்திடவே முயற்சிகள் புரிவேன், முத்தியும் தேடுவேன். உன் விழிப்படாமல் என் விழிப்பட்ட சிவமெனும் பொருளை தினமும் போற்றி உந்தனுக்கு இன்பம் ஓங்கிடச் செய்வேன் என்பது இந்த பாடல். இதுல அப்படி பார்க்கும் போதே நமக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், உன்னை மேம்படுத்திடவே முயற்சிகள் புரிவேன், முத்தியும் தேடுவேன். அப்படின்னா என்ன பொருள்? முக்தி தேட வேண்டும் என்று சொன்னால் மனத்தை செம்மை செய்ய வேண்டும். நீங்கள் மனத்தை மேம்படுத்தாமல் முக்தி பத்தி பேச முடியாது. எனவே நின்னை மேம்படுத்துவேன். அப்ப மேம்படுத்துதல் என்று சொன்னால் என்ன? ஒன்று இல்லாம புதுசா உருவாக்குறது இல்லை, இருப்பதை இன்னும் சிறப்பாக ஏற்றிச் செல்வது. அது குற்றம் குறைகள் நீக்கி அழுக்கெல்லாம் துடைத்து அதை சுயம் பிரகாசமாக ஆக்குவது. ஒரு கையில ஒரு தங்க விளக்கு கிடைக்கிறது, அந்த தங்க விளக்கு தான் அது, இருந்தாலும் அதுல மாசு படர்ந்திருக்கிறது. அது பார்த்தா தங்க விளக்கு என்று சொல்ல முடியாத அளவுக்கு அது கருத்து கிடக்கிறது, யாரும் மண்டாமல் இருக்கிறது. அது மேல எதெல்லாமோ பாசிப்பா எதெல்லாமோ படர்ந்திருக்கிறது. எனவே இதை எப்படி தெரியும்? அதனால மேம்பட செய்தல். அந்த மேம்பட செய்ததுக்கு என்ன நினைக்கிறான்? முதல்ல சொல்ல மனமெனும் பெண்ணே வாழினி கேளாய். நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே, வாழினி கேளாய் என்றால் இதுவும் வந்து ஒரு அடைமொழி தான். இது தேவாரத்திலிருந்து பெற்ற சொல்லாக கூட இருக்கலாம். நீ வாழி என்று சொன்னால் வாழ்க என்று பொருள். நலமோடு இருக்க வேண்டும் என்ற ஆவலை சொல்லக்கூடிய, நீ இருக்கிற வாழி என்று சொன்னால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று ஒரு பொருள் இருக்கிறது, நீ வாழ வேண்டும் என்று. ஆக இது வந்து இந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற முக்காலத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக விளங்குகிறது. எனவே வாழி என்பதற்கு அந்த பொருள் இருக்கிறது. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், வாழி நீ கேளாய் என்று கேட்டால், இன்னொன்னு, நான் சொல்வதை நீ கேட்டால் வாழலாம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. நீ வாழி நீ கேளா. ஒன்று வந்து ஆசி வாழி, நம்ம சொல்லி ஒருத்தர் கேட்கணும், அறிவுரை சொல்வது போல சொல்கிறார், அப்படி வைத்துக் கொள்ளலாம். ஆகவே மனமெனும் பெண்ணே வாழினி கேளாய், நின்னோடு வாழும் நெறியும் நன்னறிந்திடேன். உன்னோட நான் எப்படி வாழறதுன்னு தெரியல எனக்கு. அதாவது முன்னாடி சொன்னதெல்லாம் சொல்றான். இப்ப நமக்கு ஒண்ணு புரியுது, இத்தனை கூத்து இருக்கும்போது எப்படி கூட ஓடுனா வாழ முடியும்? இப்படி போனா அப்படி போறது, இதை பார்த்தா அதை போறது, தெரியாத இடத்துக்கு உள்ள போய் உட்கார்றது, பின்னாடி யாரு வரா தெரியாது, கூப்பிட்டு கேட்கறது காதல உள்ள, இறைவனை காண வேண்டும் என்று சொல்கிறது மனம். ஆனா எதிரில் வந்து பார்க்காத இருக்கு, தேவையில்லை. ஆகவே இப்படிப்பட்ட அலைகின்ற மனத்தை எப்படி செம்மை செய்வது
என்று கேட்டால், நின்னோடு வாழும் நெறியும் நன்கறிந்திடேன். இத்தனை நாள் போல் இனியும் நின் இன்பமே விரும்புவன். எப்படி பாருங்க. அப்போ இத்தனை நாள் நான் இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேனே, அதெல்லாம் தப்பா நினைச்சுக்க. இத்தனை நாள் போல், இப்ப புதுசா அவனுக்கு இன்பம் கொடுக்கறது இல்ல, இத்தனை நாள் அதை தான் செய்திருக்கிறேன். பிறந்தது போது அதனை செய்யறான். பாலுக்கு அழும் பிள்ளை என்று சொன்னா அது பசி நேரத்துல அழறது. எல்லா உணர்ச்சியும் வெளிக்காட்டுறது. கோபம் வருது, ஆசை வருது, வெட்கம் வருது, ஏக்கம் வருது, எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஏமாற்றம் வருகிறது, வியப்பு வருகிறது, வேட்கை வருகிறது, வெற்றியிலே துள்ளி குதிக்கிறான், தோல்வியிலே துவழுகிறான். ஒரு வாழ்க்கையினுடைய அத்தனை பரிமாணங்களுடைய எண்ணங்களுக்கு பின்னால் இந்த மனம் இருக்கிறதே, அதை திருப்தி பண்றதுதானே வேலை. அதை திருப்தி பண்றதுதானே வேலை. இந்த பழைய கதை ஒண்ணு உண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் சொல்றேன். மறுபடியும் மனம் செய்யும் மனம் எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. என்ன பண்ணா நிம்மதி வேணும்னு தேடினான். நிம்மதியே இல்லை வாழ்க்கையில, நிம்மதியிலே வாழ்க்கை இல்லைன்னு சொன்னான். சொல்லிட்டு தன்னுடைய குருநாதன் கிட்ட போனான். குருநாதா, எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. ஏன்டா நிறைய பணம் இருக்கு உனக்கு, எல்லாம் பணம் பொய்ஸ் எல்லாம் இருக்கேன்னு. ஒன்றும் நிம்மதியே இல்லை. எல்லா அப்ப பணம் எல்லாம் வேண்டாம், பணம் நிம்மதி கொடுக்கல உனக்கு. இல்ல, அப்ப அதை கொடுத்துரு என்கிட்ட அப்படின்னாரு. எல்லா பணத்தையும் ஒரு கொடுத்துறான். உன் நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்துறான். எல்லாத்தையும் குருநாதர் வாங்கிட்டார். இதெல்லாம் உனக்கு நிம்மதியே கிடையாதப்பா அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு நிம்மதி தலை குருவே. குரு ஒன்னா எல்லாத்தையும் மூட்டை கட்டினு இது ஓட ஆரம்பிச்சிட்டார். குரு ஓடின உடனே இவன் ஐயோ குருவேன்னு துரத்தின்னு போறான் பின்னாடியே. அவர் நல்ல பெரிய ரவுண்டு போறாரு, சாதாரண பக்கத்துல இல்ல. கணபதி பிள்ளையார் சுத்தின மாதிரி அம்மா அப்பாவை சுத்தல, பழனி ஆண்டவர் மாதிரி சுத்தினே இருக்காரு. ஓடி ஓடி போயிட்டு களைச்சு நிக்கிற நேரத்துல களைச்சு நிக்கிற பக்கத்துல ஓடி வந்துட்டான். ஓடி வந்துட்டு, ஐயோ குருவே எல்லாத்தையும் எடுத்துன்னு போறேன், இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னாரு. ஆஹா, இப்பதான் எனக்கு நிம்மதி ஆச்சுன்னா. குரு கேட்டார், என்னடா இது இத்தனை நேரம் இந்த பொருள் உங்ககிட்ட தானே இருந்தது, இப்ப திடீர்னு நிம்மதி எங்க இருந்து வந்தது? அப்ப நிம்மதிங்கிறது ஒரு மனதுடைய காரணம். இது மாதிரி பல கதைகள் மனத்தை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். அப்போ இந்த என்டையர் லைஃப் இஸ் டு ப்ளீஸ் மனம். இந்த மனத்தை திருப்திப்படுத்துவதுதான் வாழ்க்கையே. எதுவும் தேவையில்லை என்ற நிலையிலே மனம் அமையும் என்றால், அதனுடைய தேவை எதுவும் இல்லை என்று சொன்னால், அதை சந்தோஷப்படுத்த, அதை இன்பப்படுத்த உங்களுக்கு தேவையில்லை. then you are free. அதுதான் விடுதலை. அப்ப இன்னொரு விஷயம் பாரதி சொல்றான், அதை மென்ஷன் பண்றான். சரி, என்ன இன்பம் அப்போ? மனசுக்கு எது இன்பம்? நீ யோசித்து மனசுக்கு எது இன்பம்? ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இன்பமா? சினிமா போறது இன்பமா? ஊரெல்லாம் சுத்துறது இன்பமா? இப்படி 1000 இன்பத்தை பார்த்தாகி விட்டது. பாரதி சொல்றான், எது அல்டிமேட்னா அச்சமற்ற நிலை. பிதாம் சிந்தா சூன்யா. ஞானிகள் துக்கமற்றவர்கள். சோகம் கிடையாது, சோகம் கிடையாது. அதுக்கு அடிப்படை அச்சமற்ற தன்மை. பாரதி புதிய ஆத்திச்சூடியில அச்சம் தவிர என்று ஆரம்பிக்கக்கூடியது ரொம்ப சாதாரணமா இருக்கும். நானே அதை பத்தி எத்தனையோ முறை பேசியிருக்கிறேன், மாணவர்களிடம் பேசியிருக்கிறேன். மோட்டிவேஷனல் எல்லா லெவலுக்கும் அச்சம் தவிர. ஆனா அச்சம் தவிர என்பதிலே உயர்ந்த ஆன்மீக தத்துவம் இருக்கிறது. அச்சம் தவிர என்பது, இந்த அச்சத்தை தவிர்க்கக்கூடிய நிலையிலே மனம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் உண்மை. இத பாரதி ஒரு கதையில எழுதுகிறான். அந்த கதையை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். அதுல ஒரு சுடுகாட்டுக்கு போய் நிற்கிறான் பாரதி. என்ன சார் சுடுகாடா? ஆமா, பாரதியோட ரேட்டிங்ல எல்லாம் வருது. அந்த சுடுகாட்டுல போட்டு பார்த்தா, அந்த சுடுகாட்டுல 100 பெண்கள் கையில தீவெட்டி வச்சு நிக்கிறாங்க. ஒரு 30 பணம் எரிஞ்சுட்டு இருக்கு. அதெல்லாம் விரிவா எழுதியிருக்கிறான் பாரதி. அப்போ அந்த 100 தீவெட்டிகள், பாரதியோட லைன் ஐ எம் ரீடிங், அந்த 100 தீவெட்டிகள் கொண்டிருந்த 100 கன்னி பெண்களும் பாடத் தொடங்கினார்கள். தேவகானம், அமிர்த வருஷம், இன்னிசை கடல், இன்ப காட்டுத்தீ, அந்த மாதிரி பாட்டு நான் கேட்டதே கிடையாது. பாரதி எழுதுறார். எங்க? சுடுகாட்டுல பணம்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல இப்படி ஒரு பாட்டு பாடுறாங்க. நான் கேட்டது இன்ப காட்டு தீ. அவர்கள் பாடிய பாட்டு திருவாசகம். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்து என அறிய வண்ணம் அருளியவார் எவ்வாறோ அச்சோவே. அருமையான திருவாசக பாட்டது. ஆர் பெறுவார் அச்சோவே, அறியும் வண்ணம் அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே, அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. நெறியில்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை. எது நெறி இல்லையோ அதுதான் நெறியா நினைச்சுட்டு இருக்க. நல்ல விஷயம் இல்ல. அப்ப மனசு என்ன நினைக்கிறது? பாதை இல்ல, இல்லாத பாதையில சென்று கொண்டிருக்கிறான் பாதை என்று.
அப்ப நெறியில்லா நெறிதன்னை நெறியிலே செல்வோனை இந்த சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் இந்த சிறு நெறியிலிருந்து என்னை காப்பாற்றி நல்ல நிலையை எடுத்துக்கொண்டு குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அருளியவாறு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இந்த பெருமை யாருக்கு கிடைக்கும்? அவன் எந்த குறியும் இல்ல, குறிய குணம் இல்லைன்னு பாரதி பாடுகிறான். குறியில்லாத ஆண்டவன், எந்த விதமான அடையாளத்திலும் தாண்டியவன் அவன். யாரும் ஒரு குறியுக்குள்ளே, ஒரு அடையாளத்துக்குள்ளே, ஒரு முகவரிக்குள்ளே அடைக்க முடியாத மூலவன் அவன். எனக்கு ஆர் தருவார் அச்சோவே என்று சொல்லுகிறார். ஓகே, அதை பாடி முடித்த பிறகு எழுதுகிறார், பாரதி எழுதுகிறார், இந்த வரியை பல்லவியாக பாடிக்கொண்டு அந்த 100 பெண்களும் குதிக்க தொடங்கினார்கள். பாட்டை தேவகானம் என்றேன், இந்த கூத்தை எங்க நான் வர்ணிப்பேன். முதல்ல பாடினாங்க, பாட்டை வந்தான், இந்த கூத்தை ஆடத் தொடங்கினார். எவ்வளவு தெளிவு பாருங்க பாரதியோட கிளாரிட்டி கதையில. இதுவும் ரசிக்கக்கூடிய இடம் தான். இந்த கூத்தை எங்க நான் வர்ணிப்பேன், சக்தி நாடகம், விஷ்ணுவின் சித்தலோகம், கண்ணன் கண்ட கனா. கண்ணன் கண்ட கனா, விஷ்ணுவின் சித்தலோகம், சக்தி நாடகம். அதுதான் பெண்ணே, மனப்பெண்ணே, இந்த சக்தி நாடகம். சிறிது நேரத்திற்கெல்லாம் கூத்து முடிந்தது. பெண்கள் மறைந்து விட்டனர். தீவட்டி ஒளி குறைந்தது. 4 தீவட்டிகள் மிஞ்சின. எவ்வளவு கிராபிக் எழுதுறான் பாருங்க. ஒரே நல்ல தீவட்டிகள் மிஞ்சின. அவற்றை 4 வலக்கை தூக்கி பரதேசிகள் இடைக்கையிலே தூக்கி நின்று. 4 வலக்கை தூக்கி பரதேசிகள் இடக்கையிலே தூக்கி நின்றனர். இந்த வலக்கையை தூக்கி பரதேசினா, வலக்கையில பல்லக்கு தூக்கினா இடக்கையில தீவட்டி தூக்குவான், அப்படி நிக்கிறாங்க. பண்டாரம் சொல்றார். எந்த பண்டாரம் சொல்கிறான்? பொன்னாசனத்தின் மீது வீற்றிருந்த தலைப்பண்டாரம் சொல்கிறான். அது பேர் தலைப்பண்டாரம். அது பாரதியோட டைரக்ட். பாரதி கேட்கிறான், வாப்பா காளிதாசா. யாரு காளிதாச? பாரதி. பாரதி தானே. வாப்பா காளிதாசா, பயப்படாது. அங்கதான் வராரு இப்போ, அந்த கதையில தான் வருது இப்போ. அச்சப்படாது இருக்கக்கூடிய, பயப்படாதே, தரையின் மேல் உட்கார்ந்து கொள், மனத்தை கட்டு, மூச்சை நேராக்கு, ஒன்றும் குடிமூழ்கி போய்விடவில்லை. நீ செய்த நூல்கள் சில நாம் பார்த்திருக்கிறோம். எப்படி பாரதியார் செய்த நூல்கள் பார்த்திருக்காரு. ஒன்று குடிமொழிவு போல, மனசை கட்டு, மூச்சை அடக்கு. நீ செய்த நூல்கள் சில நாம் பார்த்திருக்கிறோம். கடல் எதிர்த்து வந்தால் கலங்க மாட்டோம், தலைமேல் இடி விழுந்தால் தளர மாட்டோம், எங்கும் அஞ்சோம், யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எப்போதும் அஞ்சோம் என்று நீ பாடினதை நான் நேற்று ஒரு புஸ்தகத்தில் பார்த்தேன். அதுக்குள்ள ஒரு பப்ளிஷ் பண்றாரு. நேற்று ஒரு புஸ்தகத்தில் பார்த்தேன். நீ உண்மையான அனுபவத்தை தான் சொன்னாயா அல்லது வெறும் கற்பனை தானா என்பதை அறியும் பொருட்டாக நான் உன்னை இங்கே கொணர்வித்தேன். இப்போ இந்த சுடுகாட்டுக்குள்ள பாரதியை இந்த பண்டாரம் எடுத்துன்னு வந்திருக்கார் இந்த பரதேசி. ஏன்னு கேட்டா, நீ என்ன அச்சப்பட மாட்டேன், இங்கு மஞ்சள் அங்க விநாயகர் நான்மணி மேல எழுதுற, இதற்கு மஞ்சோம் அதற்கு மஞ்சோம், பண்டார பாட்டு வர, அச்சமில்லை எச்சமில்லை பாட்டு, இந்த கூத்தெல்லாம் நடக்குது. பண்டார மாதிரி பாரதி பாடிண்டே போகும்போது ஒரு பண்டாரம் டக்குன்னு கையை பிடிச்சிட்டான், வா அழிச்சுன்னு போ, சுடுகாட்டு அழிச்சுட்டு வா. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை, அப்படிதான் பாடின. சுடுகாட்டுக்கு வா, ராத்திரி வா, அங்கெல்லாம் தீவட்டி வச்சு பாடிட்டு இருக்காங்க. நீ அனுபவத்தை சொன்னாலா அல்லது வெறும் கற்பனை தானா என்பதை அறியும் பொருட்டாக நான் உன்னை இங்கே கொணர்வித்தேன். அடடா, நீ பயப்படுகிற அளவு ஆற்காடு நவாப் கூட பயந்தது கிடையாது. ஆற்காடு நவாப் சங்கதி தெரியுமா? கிளைவ் ஒரு வாயில் வழியே கோட்டைக்குள் புகுந்து பார்த்த போது நவாப் மற்றொரு வாயில் வழியே வெளியேறி விட்டாராம். உள்ளே போனால் கிளைவ் யாருடன் சண்டை போடுவார்? அவர் பாட்டிலே போய் ஷோக்காக கோட்டைக்குள் பீரங்கி சகிதமாக இருந்து கொண்டு கோட்டை கொத்தளங்கை சீராக்கி அதை தான் வைத்துக் கொண்டார் என்று கேள்விப்பட்டதுண்டு. நீ அந்த ஆற்காடு நவாபினும் இருந்த பிராமண சோதிடரின் வம்சத்தில் பிறந்தாயோ? அந்த ஆற்காடு நவாப் கிட்ட இருந்த ஒரு பிராமண ஜோசியன், அந்த வம்சத்தில் பிறந்தாயோ? இத்தனை ஆற்காட்டு பயம் படப்பு கிடையாது, இதுக்கு பேரு ஆற்காட்டு பயமா? ஐ டோன்ட் திங்க். அதாவது பாரதியுடைய கதைகள் இருக்க டெப்த். நீ அந்த ஆற்காட்டு பிராமண ஜோதிடன் வம்சத்தில் பிறந்தாயோ? ஆற்காட்டு பயம் பயப்படுகிறாயே? மூடா ஆறுதல் அடை, மூடா ஆறுதல் அடை. அந்த பரதேசி பின்னும் பேசுகின்றான். மனுஷிய வாழ்க்கை சதமில்லை. கொஞ்சம் டீப்பான எழுதுறாதீங்க. மனுஷிய வாழ்க்கை சதமில்லை, பிறப்பை உடனே ஒழி, மண்ணில் பிறக்காதே, வானத்தில் ஏறு, சந்திர கலைகளில் உண்டாகும் அமிர்தத்தை பானம் செய். அப்படி செய்யக்கூடிய யோகி ஒருவன் தான்
உன் பாட்டில் கண்டபடி பயப்படாமல் இருக்க முடியும். நீ பாட்டை நான் பயப்படாதல்ல, அதை அமிர்தபானம் செஞ்சாதான் பயப்படாம இருக்க முடியும். அதை விட்டு நமக்குத்தான் அகல எழுத தெரியும் என்று நீ கிறுக்கி தள்ளி விட்டாய். பாரதி தனக்கு தானே எழுதிக்கிறார். அதை யோசிச்சு பாருங்க. அவன் தான் என் உண்மையா பயப்படாத இருக்க முடியும். மனத்துக்கு சொல்றாரு பாருங்க, எப்படி இந்த மனம் எப்படி மாயை கொண்டு வருதுன்னு சொல்றாரு. இவரே எழுதிட்டு இவரே சொல்றாரு, அதை நீனும் எனக்கு தான் எழுத தெரியும் என்று அகல எழுதி விட்டு நீ கிறுக்கி தள்ளி விட்டாய். குண்டலினி அக்னியை தலை கொண்டு போ தலைக்கு, அப்பொழுது அமிர்த கலசம் ஒழுகும். அந்த அக்னியும் அமிர்தமும் ஒன்றாய் இன்ப வெள்ளத்திலே நீந்தலாம். இன்பம் இருந்தால் பயமில்லை. நான் சொன்ன பாயிண்ட் இங்க என்ன சொல்றாரு இந்த இடத்துல? இத்தனை நாள் போல் இனியும் நின் இன்பமே விரும்புவன். நின்னை மேம்படுத்தவே முயற்சிகள் புரிவேன். முக்தியும் தேடுவேன். உன் விழிப்படாமல் என் விழிப்பட்ட சிவமெனும் பொருளை தினமும் போற்றி ஒன்றனுக்கு இன்பம் ஓங்கிடச் செய்வேன். அப்ப இன்பம்னு பாரதி சொல்லக்கூடிய இடத்தை இந்த கதையில பாரலாம். எங்கேருந்து எங்கே போனோம், இங்க போனாதான் தெரியும். அங்க எங்கே போய் பார்த்தாதான் தெரியும். பாரதிய அவன் எழுத பாருங்க இந்த இடத்துல, ஒன்றாய் இன்ப வெள்ளத்திலே நீந்தலாம். இன்பம் இருந்தால் பயம் இல்லை. அப்ப அச்சத்தை போக்கினால்தான் இன்பம் இருக்கும். இன்பமில்லாத போதும் பயம் இயற்கையிலே வரும். இருவினை கட்டை அறு, நன்மை தீமை என்ற குப்பையை தொலைவிலே தள்ளு, எல்லாம் சிவம் என்றறி. இங்க சொல்றாரு, அதேதான் இந்த கதையில சொல்றாரு, எல்லாம் சிவம் என்றறி. அதுல இங்க என்ன சொல்றாரு? இதுல உன் விழிப்படாமல் என் விழிப்பட்ட சிவமெனும் பொருளை தினமும் போற்று. உன் விழிப்படாமல் என் விழிப்பட்ட, இது என்ன சார்? இது மனசுக்கு ஒரு விழி எனக்கு ஒரு விழி இருக்குமா? அதுதான் இந்த கவிதையினுடைய ஒரு ஃபார்மெட். இதுதான் நான் சொன்னேன் முன்னாடி, எப்படி அதுக்கு உயிரற்ற பொருளுக்கும் உயிரேற்றி பேசுகிறானோ, நெஞ்சோடு கிளத்தல் என்ற சங்க மரபுப்படி பாரதி மனத்தை முன்னிலைப்படுத்தி எழுதுகிறான். என் விழிக்கு சிவன் தெரிகிறது, உன் விழிக்கு தெரியல. அவன் பேசுவது சக்தி இடம், பெண் என்ற சக்தி, அதுக்கு மாயை. அப்படி இதெல்லாம் உருப்படுத்தி பார்க்கும்பொழுது, உன் விழிப்படாமல் என் விழிப்பட்ட சிவமெனும் பொருளை தினமும் போற்றி உந்தனுக்கு இன்பம் ஓங்கிடச் செய்வேன். அப்ப இந்த இன்பம் ஓங்கிடச் செய்கிறான். எல்லாம் சிவம் என்று அறி. இதுல இன்னொன்னு நான் ஏற்கனவே சொன்ன சுயசரிதையில சிவோகம் என்று சாதிப்பாயே, சிவோகம் என்று சொல்கிறான். சிவத்தை பற்றி பேசுகிறான். குள்ளச்சாமி சொல்லும் பொழுது நடராஜனுடைய சிவ தாண்டவத்தை பற்றி பேசுகிறான். இது எல்லாத்தையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். எழுதுகிறான், எல்லாம் சிவம் என்றறி, உன்னை வெட்ட வரும் வாழும் சிவன், அதை கும்பிடு. இது இதுலயும் ஒரு இது ஒவ்வொன்றுத்துக்கும் இப்படி நீண்டு போயிட்டே கொண்டே இருக்கும். அதாவது பாரதிக்கு எப்ப காளிதாசனாக எப்படி மாறினா அதை பற்றி பலர் எழுதியிருக்கிறார்கள். முக்கியமா என்னுடைய நண்பர் வானவில் ரவி ஒரு கட்டுரையில் எழுதினார். அதுல அதான் முதல்ல அருவருப்பாக 1.5 முழம் நாக்கு தொங்கி கண்ணங்க இருக்க ஒரு மாட்டு மேல உட்காந்துருக்கக்கூடிய ஒரு இதை போய் தெய்வம்னு சொல்றாங்க வங்காளத்துல என்று எழுதுகிறார் பாரதி. ஆனா ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு பார்த்தால் காளியை நேசிக்கக்கூடிய காளி பக்தனாக மாறுகிறார். இதுக்கு அடிப்படையில 2 பேர் காரணம். ஒன்னு நிவேதிதா தேவி, இன்னொன்று விவேகானந்த சுவாமிகள். நிவேதிதா என்பது குருமணியாக ஏற்றுக்கொண்டார். அவருடைய குருநாதர் விளங்கக்கூடிய விவேகானந்தர். இந்த காளி பூசனை இருக்கிறதே, அந்த காளி உபாசனையில வந்தா, காளி உபாசனை நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுல உள்ளே காளி வைத்து செய்வது, புறம் அந்தர்பகிர்ச்ச செய்வது, நிறைய தத்துவங்கள், நிறைய அந்த சாக்தம் என்று சொல்வார்கள். சாக்தத்திலே பல வகையான இருக்கிறது. அந்த சாக்தத்தை எல்லாம் உள்ளே போய் பார்த்தவன் பாரதி. பயிற்சி செய்தான். அம்மா கண்ணு வீட்டுல அவன் பையனோட சேர்ந்து பாண்டிச்சேரியில கத்தி வச்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல காலம் கத்தி மொக்கையா இருந்து பாரதிக்கு உணர்ச்சி வேகமா அடிக்க ஆரம்பிச்சார். கத்தி எடுத்து வாழ் வீசு. என்னெல்லாம் பண்ணிருக்காரு பாரதி பாண்டிச்சேரியில. அது எழுதியிருக்காரு பாண்டிச்சேரி இதுல, அந்த வரலாற்றுல இருக்கு. ஆகவே அதுக்கப்புறம் குங்குமம் வெட்டுக்கிறத விடவே இல்லை பாரதி. நான் அதனால்தான் சொல்றது, இந்த நமக்கு தொழில் கவிதை நாட்டு குழைத்தல், அது பாரதியுடைய சிலை வச்சாங்களே, பாரதியுடைய படம் அல்லது சிலையிலே நெற்றியிலே குங்குமம் இல்லாமல் வைக்கவே கூடாது. அது நான் அவருக்கு செய்யக்கூடிய பெரிய பெரும் தீங்கு. ஏன்னா பாரதி ஒரு சக்தனாக வாய்ந்தான். அந்த காளி உபாசனையிலே தன்னை கொடுத்து கொண்டான். அவனுடைய தத்துவங்களுடைய பின்னணி எல்லாம் அங்கேதான் சேருகிறது. அந்த காளி மாயை என்று சொன்ன சங்கரருடைய கருத்தை அது மாயை இல்லை என்று சாதித்தவன் பாரதி. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். வெட்ட வரும் வாழும் சிவன். அப்ப சிவனுடைய வாழ் இந்த மாயை வெட்ட வருகிறதாம், அதுவும் சிவன் என்று சொல்லுகிறான். அதை கும்பிடு, உன்னை அது வெட்டாது. அப்ப என்ன? சரணாகதி தான் வழி. சின்ன சின்ன சென்டென்ஸ்ல எழுதுறான். நான் ஒன்னும் எலாபரேட் பண்ணல, அப்படியே அதே கோட். எல்லாம் சிவம் என்றறி,
உன்னை வெட்ட வரும் வாளும் சிவன், புல் ஸ்டாப். அதை கும்பிடு, புல் ஸ்டாப். உன்னை அது வெட்டாது, புல் ஸ்டாப். சரணாகதிதான் வழி, புல் ஸ்டாப். பொய் பேசாதே, புல் ஸ்டாப். தீங்கு கருதாதே, புல் ஸ்டாப். பேய்க்கு தீங்கு செய்யாதே. அங்கெல்லாம் அந்த பேயில கூட்டு இருக்கிறது. பேய்க்கு தீங்கு செய்யாதே. பகைவனுக்கு தீமை நினைக்காதே, புல் ஸ்டாப். இப்போ பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, அங்கேயும் நெஞ்சே அட்ரஸ் பண்றார். புகை நடுவினில் தீ இருப்பதை புரிந்து கொண்டோமே. பகை நடுவில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான். என்னடா இது? பகையில யார் இருக்கா? அவன் தான் இருக்கான் அந்த இடத்துல. பகை நன்மை தீமை எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய விஷயத்தை பாரதி பேசுகிறான். எவ்வளவு அற்புதம்! இப்போ அதனாலதான் இந்த தத்துவத்திலிருந்து ஆரம்பித்து போனா எல்லாவற்றிலும் தத்துவ பார்வையோட பாரதியை பார்க்க முடிகிறது. திருலோக சீதாராம் போன்ற பெரியவர்கள் எல்லாம் இதை பற்றி பாடி இருக்கிறார்கள். இதுல பாரதியினுடைய தத்துவத்தை பற்றி பல பேர் எழுதியிருக்கிறார்கள். ஆனா இப்ப பார்க்கும்பொழுது, தத்துவ விளக்கத்தோடு பார்க்கும்பொழுது, அந்த சின்ன சின்ன வார்த்தைகளில என்னெல்லாம் எழுதியிருக்கிறான் பாரதி. சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகிறது வேல். என்ன அது? சுற்றி நில்லாதே போ பகையே. என்ன பகையை பத்தி பேசுகிறான்? வெளிப்பகையா உட்பகையா? அப்போ அந்த பாடல்ல அந்த நுட்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை, ஒரு பின்னணியை, ஒரு நீட்சியை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இதெல்லாம். ஜெயமுண்டு பயமில்லை மனமே, இந்த ஜென்மத்திலே விடுதலை உண்டு, நிலை உண்டு, சக்தி உண்டு என்று எப்படி பேசுகிறான் பாரதி. எவ்வளவு தீர்மானமா சொல்லுகிறான். இந்த கதையில கொண்டு வச்சிருக்காது. நான் என்ன நினைச்சேன், இவருடைய தத்துவம் கவிதையில இருக்கிறது, கட்டுரையில கொஞ்சம் இருக்குன்னு கேட்டா, இதே தத்துவம் கதையில வருது. அப்ப என்ன எழுதுறான் இந்த இடத்துல? பேய்க்கு தீங்கு செய்யாதே, பகைவனுக்கு தீமை நினைக்காதே, புல் ஸ்டாப். பகைவனையும் சிவன் என்று கும்பிடு. தின்னவரும் புலி தன்னையும் ஆங்கொரு தெய்வமன் அன்னை என கருதுவாய். புலி தின்னவரும் புலி தன்னையும் அங்கொரு சக்தி போல நினைப்பாய் சொல்லுவானே, எழுதுறான். பகைவனையும் சிவன் என்று கும்பிடு. பாம்பின் வாய்க்குள்ளே போய் விரலை விட்டு ஓம் சிவாய நம என்று சொல், அது உன்னை கடிக்காது. இப்போ பாரதிக்கு இந்த கதை மூலமாக அந்த பண்டாரம் சுடுகாட்டிலே இருந்து கொண்டு அவனுக்கு பயத்தை நீக்குகிறான். எப்படி தேர்தட்டிலே போர்க்கட்டிலே கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு அவனுடைய சந்தேகத்தை, ஐயங்களை எல்லாம் களைந்தானோ அந்த கீதை மூலமா, அதை போல இங்கே மற்றொரு காட்சியை இவன் உருவாக்குகிறான். அப்போ அது தலைமை பண்டாரம் ஒன்னும் கிராபிக்கா கதை எழுதுற பாரதி வந்துட்டார் உடனே. அதுக்கு அந்த கதையை அழகா எழுதணும். சும்மா தலைமை பண்டாரம் பொன் ஆசனத்தினின்றும் எழுந்து நின்றான். எழுந்து நின்றுன்னு போடல, எழுந்து நின்று கமா போட்டு எழுதல, எழுந்து நின்றான். எல்லாம் ரசிக்கக்கூடிய கதை எழுதக்கூடிய படைப்பாளிகள் நண்பர்கள் எல்லாம் பாரதியினுடைய கதைகளை படித்தே ஆக வேண்டும். சின்ன சின்ன டெக்னிக்கலை நீங்க நிறைய கத்துக்கலாம். அப்போது அங்கே ஒரு சங்கோலி பண்டாரம், இப்ப தலைமை பண்டாரம், இன்னொருத்தன் பேர் இவரே வச்ச சங்கோலி பண்டாரம். அவனுக்கு என்ன நமக்கு புரியுது? சங்கோலிக்கிறது ஒரு பண்டாரம். அவன் நின்று இருக்கான். அந்த சங்கோலி பண்டாரம் பம் 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 என்று சங்கெடுத்து ஊதினான். மற்றொரு சடை பண்டாரம் சடை ஒண்ணுக்கிறான். மற்றொரு சடை பண்டாரம் கனகன கனவென்று மணி அடித்தான். பிறகு பண்டாரங்கள் அத்தனை சேர்ந்து பின்வரும் பாட்டை பாடினார்கள். அது என்ன பாட்டு? வையகத்தே சடவஸ்து இல்லை, மண்ணும் கல்லும் சடமில்லை. வையகத்தே சடவஸ்து இல்லை. இப்ப நாம என்ன சொல்றோம்? நான் சொல்றது உண்டு, பயோட்டிக் பயோட்டிக், உயிரற்ற பொருள் உயிருள்ள பொருள். இவன் என்ன சொல்றான்? எடுத்த உடனே பண்டாரம் சொல்றான். ஏன்னா எல்லாத்தையும் எரிச்சுட்டு இருக்கான உள்ள, உயிரோடு இருந்து பணமா எரிச்சுட்டு இருக்கான். அவன் அங்க பேசுறான், ஜடவஸ்துன்னு ஒண்ணுமே கிடையாதுடா. மண்ணும் கல்லும் சடமில்லை. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், மண்ணும் கல்லும் சடமில்லை. அப்ப என்ன சொல்லணும் இந்த இடத்துல? காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம். கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னா பயாட்டிக் எங்கள் கூட்டம். மாலிகுலர் லெவல்ல பாரதி பாடினத்தினுடைய தத்துவார்த்த பின்னணி இங்க நிற்கிறது. இந்த கதையில வைத்திருக்கிறான், எழுதுகிறான். மண்ணும் கல்லும் சடமில்லை, மெய்யுறப்பேன் பேய் மனமே. பெண்மனம் என்று சொன்னது இங்க பேய் மனம். ஏன்னா பேய் கூட்டத்தின் நடுவில் தான் இருக்கான், அங்க பேயோட உட்காந்துருக்கான். பேய் மனமே மேலும் கீழும் பயம் இல்லை. அப்ப என்ன சொன்னா, வானம் இடிந்து கீழே விழுந்தாலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை. இச்சகத்துலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதும் அத மேல வானம் இடிந்து விழுந்தா கீழே மண்ணுலயும் பயம் இல்லைங்கிறான் இந்த இடத்துல. இங்க மண்ணுக்கும் கிடையாது, ரெண்டு நிலையிலும் மேலும் கீழும் பயம் இல்லை. பைய பைய தேரடா படையும் விஷமும் கடவுளா. பைய பைய தேரடா. தேரடான வல்லினரா இல்ல இடையினரா. தேரடானா தெரிந்து கொள்ளு அர்த்தம். தேர்
தேர்ந்து கொள், அறிந்து கொள். பைய பைய மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கடா. படையும் விஷமும் கடவுளடா, பொய்யும் மெய்யும் சிவனடா, பூமண்டலத்தே பயம் இல்லை. இந்த இருமையாக இருக்கக்கூடிய இந்த டைவர்சிட்டி இருக்கு, இந்த டுவாலிட்டி, அதாவது ரெண்டா இருக்கு. the dichotomy, what we call is the dichotomy, the starting point. அதனால்தான் இந்த அத்வைத்தினுடைய பிரின்சிபலே என்னன்னா, இந்த துவைதம் பிரிவினை ஆரம்பிக்கிறது அது மூடணும், அதை ஒழிச்சிடும். அப்படின்னா பல இருந்தா பரவாயில்ல, நிறைய இருந்தா பரவாயில்ல, இது ரெண்டா இருக்க கூட, ரெண்டா இருந்தா தான் பிரச்சனை. அவன் சொன்னா பொய்யும் மெய்யும் சிவனடா, பூமண்டலத்தே பயம் இல்லை, சாவும் நோவும் சிவனடா. ரொம்ப அருமையான, ரொம்ப ரசிக்கக்கூடிய இடம். சாவும் நோவும் சிவனடா. சாவும் வாழ்வும் சிவனடா தான் இருக்கணும் அதுல. எஸ், சாவும் நோவும், ஏன்னா வாழ்க்கையே நோவு தான். நோதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ஒண்ணு உடல் நோவு, இல்ல உள்ள நோவு, ஏதோ உள்ள நோவு. தெள்ளிய தேனில் சிறிது நஞ்சையும் சேர்த்த பின் தேனாமோ, வேதராம் பாரதி. அதான் உள்ள நிறைவினில் கள்ளம் சேர்ந்து விட்டால் உள்ள நிறைவாமோ, நன்னெஞ்சே உள்ள நிறைவாமோ. தெள்ளிய தேனிலோர் சிறிது நஞ்சையும் சேர்த்த பின் சேனாமோ, நன்னெஞ்சே சேர்த்த பின் தேனாமோ. பெரிய பானை தேன் இருக்கு, அதுல ஒரே ஒரு சின்ன டிராப், ஒரு நஞ்சு, ஒரே ஒரு டிராப் தான் சார் பாய்சன், பரவாயில்ல சாப்பிடுங்க. ஒரு பையன் சாப்பிட மாட்டான். என்ன பண்றது? இவ்வளவு எழுதுறாரு. சாவும் நோவும் சிவனடா, சண்டையும் வாளும் சிவனடா, பாவியும் ஏழையும் பாம்பும் பசுவும் பண்ணும் தானமும் தெய்வமடா. இந்த அறத்தினுடைய அத்தனை நிலையும் தெய்வமாக இருக்கிறதை பாரதி பேசுகிறான். எங்கும் சிவனை காணடா, ஈன பயத்தை துரத்தடா, கங்கை சடையா காலன் கூற்றே காமன் பகையே வாழ்க நீ. கங்கை சடையா காலன் கூற்றே காமன் பகைய. 3 சிவபெருமானுக்கு எத்தனையோ, அதாவது தேவாரத்தை படிக்கும்போது நான் முதல்ல அந்த காலத்தை படிக்கும்போது நினைச்சேன், சிவன்னா மொத்தமே ஒரு 4-5 விஷயம். ஒண்ணு தலையில கங்கை, அப்புறம் இதுல கழுத்துல பாம்பு, அப்புறம் இந்த புலித்தோல், அப்புறம் இது மேல உட்காந்துருக்கான், காளை வாகனத்தில் அமர்ந்திருக்கிறான், உடலிலே ஒரு பாதி தேவிக்கு கொடுத்து விட்டான். இதுதானே 5 இருக்கு. நெத்தியிலே விபூதி பூசி இருக்கிறான். மொத்தமே இவ்வளவு தானே சார்? இதுக்கு மேல சிவன் சொல்றதுக்கு எதா இருக்கா? ஆனா இந்த 5-6 பாயிண்ட வச்சுட்டு 10,000 பாடல்கள், ஞான சம்பந்தம் எல்லாம் சேர்த்து ஒரு 11,000 பாட்டு எழுதியிருக்காங்க. காரைக்கால மாதிரி சார் இன்னும் ஒரு 5,000 சேர்த்துக்கணும், இன்னும் எழுதிட்டே இருக்காங்க. எப்படி சார் முடியும் அது? அப்போ இதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் வாட் இஸ் அட்ராக்டிங் திஸ் இமேஜரி. இந்த இமேஜ் தான் ஒரு உருவகமாக, குறியீடாக வாழ்க்கையினுடைய அனுபவங்களுடைய பின்னணியிலே எப்படி அதை மேலெடுத்து செல்ல வேண்டும், மனத்தை மேம்படுத்துவதற்காக இருக்கிறது. அப்ப 3 விஷயம் சொல்றான். கங்கை சடையா காலன் கூற்ற யமனை அழித்தவா, காமன் பகையே மன்மதனை எரித்தவா வாழ்கனி. பாழும் தெய்வம் பதியும் தெய்வம், பாலை வனமும் கடலும் தெய்வம், 7 புலியும் தெய்வம், தெய்வம் எங்கும் தெய்வம், எதுவும் தெய்வம். பாரதி எவ்வளவு இடத்துல எழுதுறான். இதுல எல்லாம் தெய்வம் கலைமகள் துதியில எழுதுறான். என்ன தீமை அழித்து காக்கும் தெய்வம், அதாவது முதல்ல தீமையை கொடுக்கும், தீமை காட்டி விளக்கும் தெய்வம் என்று சொன்னான். தெய்வம் தீமையை காட்டும், அது விளக்கும். என்ன அப்படின்னா ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை, கிளுகிழப்பு மாதிரி. இப்படி தீமையை காட்டும், இப்படி திருப்பி நல்லது, கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வருவானா. இந்த இருமைகள் ஒரே பொருள் அமைகிறது. தீமை காட்டி விளக்கும் தெய்வம், அதெல்லாம் எழுதுறான். அப்போ இதை எழுதுறான். வையகத்தே சடமில்லை மண்ணும் கல்லும் தெய்வம், மெய்யுறப்பேன் பாழ் மனமே. முதல்ல பேய் மனமே என்று சொன்னான். மெய்யுறப்பேன் பாழ் மனமே, மேலும் கீழும் பயமில்லை. இப்ப அந்த கதை முடிவுக்கு வருது. எப்படி முடிக்கிறான் பாருங்க. இந்த கன்னிகள் அந்த பண்டாரங்கள் பாதி இரவில் பாடுவதை அந்த ஸ்மசானத்தில் பாட கேட்ட போது எனக்கு மயிர் சிலிப்பு உண்டாயிற்று. எல்லாம் ஒன்று எல்லாம் கத்துறாங்க. இது பாட்டு கேட்ட உடனே பாரதி தான் எழுதுறா இந்த கதையில. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அப்போ தலைமை பரதேசி, அதாவது பண்டாரம், எல்லாம் பண்டாரம் பரதேசிலாம் ஒண்ணுதான். அப்போ தலைமை பரதேசி என்னை நோக்கி சொல்லுகிறான், காளிதாசா அடே, அடே காளிதாசா, பாரதி செல்ஃப் அட்ரஸ். காளிதாசா அடே, அந்த பெண்கள் தீவெட்டியை வைத்துக் கொண்டு பாட்டு பாடி ஆட்டமாடி போயினரே, அவர்கள் யார் நீ அறிவாயா? கேக்குறான் கேள்வி. அறியேன், அவர்கள் யார் என்று சொல்லு. அவர்கள் அத்தனை பேரும் பேய்கள். அவர்கள் அத்தனை பேரும் பேய்கள். இங்கு மாறு வேஷம் பூண்டு உனக்கு வேடிக்கை காட்டும் பொருட்டு நான் தான் தெரிவித்தேன் என்றான். அத்தனை பேரும் பேய்டா, மாறு வேஷம் போட்டு உனக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்ப இவர் கேட்கிற பாரதியார், நீ யார் என்று கேட்டேன்.
நான் இந்த சுடுகாட்டில் உள்ள பேய்களுக்கெல்லாம் தலைவன் என்றான். அதோட கதை முடியுது. என்ன சொன்ன, இந்த பேய் கதை, பேய் கூட்டம், இந்த பேய் கதையில கடைசியில பார்த்தா அவன் தான் பேயுடைய தலைவன். The entire thing is enacted as a drama, but it has got a message. But Bharati's message, which is very relevant to the poem we are looking into. The poem that we are looking into is மனப்பெண். அந்த மனப்பெண்ல கடைசியா எழுதக்கூடிய விஷயம் இது. மறுபடி படிக்கிற, மனமெனும் பெண்ணே வாழினி கேளாய், நின்னோடு வாழும் நெறியும் நன்கறிந்திடேன். ஏன் அப்படி சொல்றான், நெறியும் நன்கறிந்திடேன் என்று சொன்னால், இனி ஒரு புது நெறியை தேடி போக வேண்டிய அவசியம் முன்னாலே எனக்கு ஏற்பட்டது இருக்கிறது. என்ன, நீ அப்பப்ப மாறிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மாற்றத்தை நான் தடுக்க வேண்டும், புது நெறியை அறிய வேண்டும். இத்தனை நாள் போல் இனியும் நின் இன்பமே விரும்புவன். அப்படின்னா அச்சம் இல்லாத இருக்கக்கூடிய தன்மையை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்பதான் நான் சொன்னபடி நீ கேட்ப. நின்னை மேம்படுத்தவே முயற்சிகள் புரிவேன், முக்தியும் தேடுவேன். உன்னை மேம்படுத்துவதற்காக நான் இந்த முயற்சி செய்கிறேன், உன்னை மாற்றுவதற்காக அல்ல. நீ என்னோட தான் இருக்க போற, உன்னை நான் விட்டு கொடுக்க முடியாது, நீ என் கூட தான் இருக்கணும். பட் ஐ வில் ரிப்பேர் யூ. ஏதாவது ஒரு மிஷின் மாதிரி ஏதோ ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுங்கிற அந்த மாதிரி உன்னை மேம்படுத்தி, உன்னை செம்மைப்படுத்தி நான் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். உன் விழிப்படாமல், அதை எப்படி செய்ய போகிறேன்? உன் விழிப்படாமல் என் விழிப்பட்ட சிவமெனும் பொருளை தினமும் போற்றி உந்தனுக்கு இன்பம் ஓங்கிடச் செய்வேன். அப்ப சிவனை நான் போற்றக்கூடிய காரணம் எது என்று சொன்னால், மனமே உன்னை வாழ்த்த வேண்டும், மனமே நீ நன்றாக இருக்க வேண்டும், நீ நன்றாக இருந்தால்தான் நான் நன்றாக இருப்பேன் என்று இருமையிலே ஆரம்பித்து உரிமையிலே முடிக்கிறார். அதுதான் இந்த மொத்த பாடல். ஆக இந்த பாடல் போதுமான விளக்கத்தை நான் சொன்னேனான்னு தெரியல, நீங்கள் மறுபடியும் பாருங்கள். இதுல ஏதாவது ஐயம் இருப்பின் நம்ம மறுபடியும் தீர்த்து கொள்ளலாம். மனமெனும் பெண், இந்த பெண்ணாக ஏன் குறியீடாக குறிப்பிடுகிறான் பாரதி என்பதை பற்றி நம்ம யாராவது வேண்டுமென்றால் எழுதுங்க, அடுத்த வாரம் அதை பார்க்கலாம். ஆகவே இப்போ முதல்ல மனத்தினுடைய எழிநிலை, அதன் பிறகு மனம் செய்யக்கூடிய பிழை, அதன் பிறகு மனத்தினுடைய அறியாமை, இறுதியாக மனத்தோடு எப்படி நாம் இணைந்து வாழ வேண்டும் என்ற நெறி, இணை நெறி, அதனுடைய நிலையை பற்றி இணை நெறி. ஆக இந்த 4 பகுதிகளில 4 பாதம் என்று சொல்வது போல இந்த 4 பாதத்திலே நடமிட்டு ஒரு அற்புதமான பொருளை ஒரு செய்தியாக பாரதி கொடுத்தான் மனப்பெண் என்ற கவிதையை என்று சொல்லி, இன்றோடு இந்த மனப்பெண் கவிதையை நாம் நிறைவு செய்கிறோம். அதை பூரா பார்த்து விட்டோம். இதுல அற்புதமான இது நான் சொன்னது போல சில வரிகள், சில இடங்கள் எல்லாம் இதுல தோளுயர்ந்து தாளுயர்ந்து நிற்கின்றன. பாரதியினுடைய அதீதமான கற்பனைக்கும் அற்புதமான தத்துவ பின்னணிக்கும் சித்தர் குருநாதனாக 3 சித்தர்களை வைத்துக் கொண்டிருக்கிற பாரதி அந்த சித்து விளையாட்டை சின்ன சின்ன சொற்களிலே வடிவமைத்து ஒரு அற்புதமான கவிதை சித்திரமாக ஆக்கி கொடுத்திருக்கிறான்னு சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.